Yes, I made 15,000 rupees in 24 hours. What if I tell you, you can also make crazy amount of money like me during your school or college days, and that too just by spending a little portion of your time. See, இங்க எல்லாருக்குமே dreams இருக்கும், but எல்லாரும் அந்த dreams achieve பண்ணிடுவாங்களானா? No. Most people have dreams. A lot of people set goals. Everyone has habits, but almost no one sets systems. Those who set systems will achieve it easily. Few days la ivlo money make பண்றது, it's not like a easy thing. உங்க time moneyக்கு against நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா it will never work. In this video, I will explain what to do, how I made, how you can make, and more importantly, உங்களுக்கு பிடிச்சதுல இருந்தே எப்படி money make பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். If I say you can, you can. Let's get into this video. நான் சுதர்ஷன், காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லாஸ்ட் வர பாருங்க, because then only you will realize what exactly you should have to do, what are you doing wrong, and how your mindset can help you. இது எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. So stick till the end. Here is the first step, and it is the most crucial one. You have to know what you are going to do. See, எல்லா successful people சொல்ற மாதிரி தான், learn a high income skill. But here I will tell you how to build a system to learn a new skill in step by step process. Step 1, pick a skill. இங்க முக்கியமான விஷயம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை ஸ்கில்லா சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் அப்பதான் அந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யற மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாவும் இல்லாம இருக்கும். ஸ்டெப் 2, அனலைஸ் த மார்க்கெட் ஆஃப் யுவர் ஸ்கில். இங்க மார்க்கெட்ல உங்க ஸ்கில்லுக்கு டிமாண்ட் இருக்கா, ஆடியன்ஸ் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி மார்க்கெட்ல அதுக்கான ஆடியன்ஸே இல்லாம போனா நீங்க கஷ்டப்பட்டு அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும். இந்த ஸ்டெப்பை பண்றதுக்கான முக்கியமான ரீசனே மார்க்கெட்ல டிமாண்ட் அண்ட் ஆடியன்ஸ் இருக்காங்களா அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான். ஸ்டெப் 3, இஃப் யூ ஃபைண்ட் அவுட் தேர் இஸ் நோ மார்க்கெட், நோ ஆடியன்ஸ், நோ growth, நோ டிமாண்ட் ஃபார் யுவர் ஸ்கில், ஜஸ்ட் பிளைண்ட்லி ரிஜெக்ட் இட். பிகாஸ் நீங்க ஒரு ஊருக்கே ராஜாவா இருக்கலாம், பட் அங்க மக்கள் யாருமே வாழலைன்னா அந்த ராஜாக்கு மரியாதையே இல்லை. சேம் அப்ளிகபிள் ஃபார் திஸ் டூ. இஃப் தேர் இஸ் நோ ஆடியன்ஸ், நோ மணி, நோ growth. ஸ்டெப் 4, if you find out there is a market for your skill, audience for your skill, demand for your skill, and growth for your skill, as well as some ways to make a lot of money using your skill, fix it and follow the next step. Step 5, research A to Z about your skill. How to begin, where to begin, what are the tools needed to start, what is the plan, how to master it, where to learn, எல்லாமே கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த நோட்ஸ் ஆஃப்டரா எது ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும், எது செகண்ட் லேர்ன் பண்ணணும், எது ஃபைனலா லேர்ன் பண்ணணும்ன்றத பிரிச்சு வச்சுக்கோங்க. Now here is the hardest part. நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு கண்டினியூஸா அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்றதுக்கு டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. 31st டே நீங்க அந்த ஸ்கில்ல ஒரு பிகினரா இருக்க மாட்டீங்க. I'll guarantee the result won't be negative. The next thing is how I made. If you don't ask, the answer is always no. I have so many questions. What to do? Will you succeed? Business or job? What is your plan? What is your dream? So many. Simultaneously, I got so many answers. When I was in first year, randomly என் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒரு இன்விடேஷனை பார்க்குறேன். அந்த இன்விடேஷன் ஒரு காலேஜோட இன்டர் காலேஜ் மீட்டோடது. சீனியர்ஸ் எல்லாம் ஒரு ஆளா ஒரு காம்படிஷனுக்கு பேரை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் as well as a ஸ்டேட் லெவல் ஈவெண்ட். நான் போய் என்ன ஈவெண்ட் மிச்சம் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஈவெண்ட் தான் மிச்சம் இருக்கு. அந்த ஈவெண்ட் பேர் பிஸ்னஸ் பிளான். At that time, I don't know what is business plan, how to prepare for it, how to present it, nothing. I don't know anything about it. Blind-ஆ போய் நேம் கொடுத்துட்டேன். Because I had 1 month of time. அது மட்டும்தான் எனக்கு இருந்த ஒரே ஒரு hope. And that one single moment completely changed my life in college as well as in person. அந்த 1 month டைம்ல என்ன அறியாம நான் பண்ண விஷயம் தான் முன்னாடி லிஸ்ட் பண்ண 5 ஸ்டெப்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டேட் லெவல் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தேன். அனதர் நேஷனல் லெவல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அனதர் நேஷனல் லெவல் செகண்ட் ப்ரைஸ், அண்ட் லாஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண பிஸ்னஸ் பிளான் நேஷனல் லெவல் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நான் லாஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு பிஸ்னஸ் பிளான் ஈவெண்ட்டுக்கு ஐ டிடன்ட் ஈவன் ப்ரிப்பேர் எனிதிங் ஃபார் இட். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடியே என்னோட மொத்த இன்புட்ஸும் கொடுத்து பிஸ்னஸ் பிளான்னா என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஜட்ஜஸ் எப்படி வருவாங்கன்ற கம்ப்ளீட் அனாலிசிஸை நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுக்கு நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே பண்ணல. மார்னிங் போனேன், என்னோட ஸ்லாட் வந்துச்சு,
ரேண்டமாக ஸ்டேஜில் போய் தான் நான் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணதே. அண்ட் அந்த நாள் ஐ வாண்ட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வித் அ கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 15,000 rupees. That's how I made it. Now I will tell you how you can actually make it. First thing, follow those 5 steps because அந்த 5 ஸ்டெப்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்குமோ அதையே உங்களோட யூனிக்னஸாக மாற்ற ஆரம்பிங்க. உங்களுக்கு மேபி ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கலாம். அந்த காலேஜ்லேயே பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் யாருன்னு கேட்டால் எல்லாருமே உங்களை தான் கை காட்டணும். அந்த லெவலுக்கு அந்த ஸ்கில்லை உங்களுடைய யூனிக்னஸாக மாற்றி வச்சுக்கோங்க. ஐ நோ அஃப்கோர்ஸ் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம், பட் டோன்ட் லூஸ் ஹோப் பிகாஸ் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா அதர் காலேஜ் ஈவெண்ட்ஸ் நடக்கும், அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கேஷ் ப்ரைஸ் இருக்கோ இல்லையோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பிகாஸ் கேஷ் ப்ரைஸ் இல்லைனாலும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளானோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் போனீங்கன்னா அங்கே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதர் ஸ்கூல்ஸ்லாம் நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும் அண்ட் கவர்மெண்ட்டே நிறைய காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதிலெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிங்க. பார்ட்டிசிபேஷன் மேட்டர்ஸ் பிகாஸ் பார்ட்டிசிபேட் பண்ண யாரோ ஒரு ஆளுக்கு தான் அந்த மொத்த கேஷ் ப்ரைஸும் போகுது. ஸோ பார்ட்டிசிபேஷன் மேட்டர்ஸ். புட் யுவர் டெடிகேஷன் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஃபார் இட் அஸ் வெல் அஸ் ஸ்மார்ட் ஃபார் இட். சி இங்கே சில பேர் சொல்லுவாங்க யூ டிசர்வ் இட்னு, பட் இங்கே நான் சொல்கிறேன் யூ டோன்ட் டிசர்வ் எனிதிங் ஹியர். இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ ஹாவ் டு earn for it. Best of luck. This is Sudarshan signing off.